இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் திருமுகத்தின் நோக்கம் மற்றும் பின்னணியை பற்றி அறிந்து கொள்வோம். நோக்கம்: போந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா மற்றும் பிந்தினியா ஆகிய இடங்களில் சிதறி வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் கடுமையான துன்பங்களை தங்கள் வாழ்க்கையில் சந்தித்தனர். அவர்களுக்கு தேவ நம்பிக்கையை ஊட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் எழுதப்பட்ட காலம் கிபி 62 முதல் 63 ரோமை நகரில் இருந்து பேதுரு இதை எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது அதிகாரம் வாரியான விளக்குரையை பார்ப்போம். அதிகாரம் 1: வாழும் நம்பிக்கை மற்றும் விசுவாச பரிசோதனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு உண்டு என்பதை 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-2 விளக்குகின்றார். இறை மக்கள் பரதேசிகளாக வாழ அழைக்கின்றார். அவர்கள் இந்த உலகத்தில் அந்நியர்களாக இருந்தாலும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை விளக்குகின்றார். நித்திய நம்பிக்கை பற்றி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 3-5 விளக்குகின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு அழியா ஜீவனுள்ள நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்குகின்றார். விசுவாசத்தின் சோதனைகளை பற்றி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 6-7 விளக்குகின்றார். துன்பங்கள் ஒருவரின் விசுவாசத்தை நெருப்பில் சோதிக்கப்படும் பொன்னை போல சுத்திகரிக்கின்றது என்பதை விளக்குகின்றார். 2ஆம் அதிகாரம் தேவனுடைய மக்களும் மற்றும் அடிபணிந்த பரிசுத்த வாழ்க்கை பற்றி 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1-3 விளக்குகின்றார். கள்ளம் கபடமற்ற தேவ கிருபை ருசிப்பவர்களாக நாம் வாழ வேண்டும், ஆவிக்கேற்ற ஆலயமாக வாழ வேண்டும் பற்றி 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4-10 விளக்குகின்றார். விசுவாசிகள் யாவரும் கிறிஸ்துவர்களாகிய கிறிஸ்துவுக்குள் ஜீவனுள்ள கல்லின் மேல் கட்டப்பட்ட அரச கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை விளக்குகின்றார். சமுதாயத்தின் நன்னடத்தை பற்றி 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11-25 விளக்குகின்றார். அடிமைகள் தங்கள் எஜமானுக்கும் அரசர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவின் பாடுகளை முன்மாதிரியாக கொண்டு வாழ அழைக்கின்றார். 3ஆம் அதிகாரம் குடும்ப வாழ்க்கை மற்றும் துன்பத்தில் நீதியுள்ள மனைவியும் மற்றும் கணவரின் கடமை பற்றி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1-7 பகுதியில் விளக்குகின்றார். விசுவாசிகள் தங்கள் குடும்பங்களில் அன்போடும் பயத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகின்றார். நீதிக்காக துன்பப்படுதல் பற்றி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 8-17 விளக்குகின்றார். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை குறித்து பிற கேட்கும்போது சாதுரியத்தோடு பயத்தோடும் பதில் சொல்ல வேண்டும், அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கின்றார். ஆவிக்குரிய உலகில் கிறிஸ்துவின் வெற்றியை பற்றி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 18 இறை வார்த்தை 22 பகுதியில் கற்பிக்கின்றார். கிறிஸ்து சிலுவையில் மரித்தாலும் ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு மரணத்தின் மீது இருளின் மீதும் வெற்றி கொண்டவராக இருந்தார் என்பதை இங்கே விளக்குகின்றார். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6. இங்கே கிறிஸ்துவின் வருகை, தேவனுக்காக படும் துன்பம், பாவத்தின் முடிவை பற்றி இங்கே விளக்குகின்றார். வரப்போகும் நியாய தீர்ப்பை மனதில் கொண்டு சுய இச்சைகளுக்கு இடமளிக்காமல் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பதை விளக்குகின்றார். 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7-11. இங்கே அன்பு மற்றும் ஈவுகள் பற்றி விளக்குகின்றார். சபையில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை மற்றவர்களின் சேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்குகின்றார். கிறிஸ்துவின் நாமத்தின் பொருட்டு பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-19 விளக்குகின்றார். விசுவாசி தன் பாடுகளை குறித்து ஆச்சரியப்படாமல் தேவ மகிமைக்காக பயன்படுத்துவதை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் என்பதை இங்கே விளக்குகின்றார். 5ஆம் அதிகாரம் சபையில் மூப்பர்களும் தாழ்மையும் மூப்பர்களின் பொறுப்புகள் பற்றி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-4. சபையில் தலைவர்கள் மந்தையை சுயநலமின்றி
தேவ விருப்பத்தோடு மேய்க்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். தாழ்மை மற்றும் விழிப்புணர்வை பற்றி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5-11 விளக்கின்றார். பிசாசு சிங்கம் போல் அலைவதால் விழித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை இங்கே விளக்குகின்றார். இறுதி வாழ்த்தாக 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-14 இதுவே தேவனுடைய கிருபை, ஆகவே நாம் அனைவரும் சமாதானத்தோடு இறைவனுடைய சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை விளக்கின்றார். இந்த திருமுகத்தின் முக்கிய கருப்பொருளானது ஒன்று, தேர்வு மற்றும் பாதுகாப்பு. துன்பங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருந்து இறை திட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாடுகளின் முக்கியத்துவம். ஒரு கிறிஸ்துவன் வாழ்க்கை பாடுகளால் நிரம்பியிருந்தாலும் அது விசுவாசத்தின் முதிர்ச்சியை காட்டுகின்றது என்பதை இங்கே விளக்குகின்றார். 2, கிறிஸ்துவின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் சான்று பகர இந்த திருமுகத்தின் வழியாக பேதுரு நம்மை வழிநடத்துகின்றார். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.